எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை vlogs. இந்த vlogல நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். தீபாவளி ப்ரிப்பரேஷன், அப்புறம் ப்ரெஸ்ட் ஃபீடிங், அதை பற்றிலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தீபாவளிக்கு ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். ஏன்னா யாழனை வச்சுட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது, எல்லாமே ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அவர் கொடுக்குற டைமில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் பண்ணியிருக்கேன். பட் இந்த தீபாவளி ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, யாழனை வச்சுட்டு இவ்வளோ vlog பண்ணுறீங்களே, உங்களுக்கு வந்து இது எப்படி முடியுது அப்படின்னு. ஸோ யாழனை வச்சுட்டு பண்ணுறது ஈஸி கிடையாது. நடுவில் நிறைய என்டர்டெயின் பண்ணுவேன். ஸோ ஒரு vlog நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது ஒரு 3 நாள் 4 நாளோட கண்டென்ட்டாக தான் இருக்கும். அப்போ தான் ஒரு vlog வந்து கொஞ்சம் பெருசாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த vlog எடுக்கும் போது கூட இன்றைக்கி இந்த ஒர்க், நாளைக்கு இந்த ஒர்க் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே போகலை. என்னமோ இந்த 2-3 டேஸாக கண்டினியூஸாக நிறைய ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. யாழன் அப்படி வந்து சிச்சுவேஷனை உண்டாக்கிட்டாரு. ஸோ என்னால் நிறைய வந்து கவர் பண்ண முடியல. ஸோ இந்த டீ போடுறத கூட என் ஹஸ்பண்ட் தான் கவர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவ்வளோ அழகாக அதை கவர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஐ திங்க் என்னை விட ஆங்கிள் வந்து பெட்டராக செட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு காஃபி பர்சன். காஃபி வந்து பயங்கரமாக குடிக்கணும் அப்படின்னு தோணும். பட் எவ்வளோக்கு எவ்வளோ குடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ காஃபியை வந்து வெறுக்கிற அளவுக்கு வந்து பண்ணிவிடுவேன் நான். அதுக்கப்புறம் நடுவில் வந்து டீ பர்சனாக மாறிடுவேன். ஏன்னா காஃபி வந்து சம்டைம்ஸ் வந்து நிறைய குடிக்கும்போது ரொம்ப டீஹைட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுவேன். அப்போ காஃபியே வேணாண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு வெறுக்க ஆரம்பிச்சிருவேன். ஓகே, இப்போ வந்து ஈவினிங் வந்து பூஜை சாமான் விளக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பூஜை சாமான் விளக்குறத பற்றி நிறைய வீடியோவில் நான் வந்து பேசியிருக்கேன். அப்போ நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, அந்த வெள்ளியில் வந்து போடுறதுக்கு ஒரு லிக்விட் இருக்கும், அது போட்டால் நல்லா பலன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது போட்டு தான் ஆக்சுவலி இவ்வளோ கருப்பாக மாறிடுச்சு. இங்கே டாட்டாக தெரியுது தெரியுமா, அதெல்லாம் போகவே இல்லை. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த லிக்விட். அதனால் இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா, வெறும் சபினால் கோலமாவை மட்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா அழுத்தி தேய்க்கும் போது நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த லிக்விட் யூஸ் பண்ணதுனால தான் பயங்கரமாக கருப்பாகுது. நான் வந்து பூஜை சாமான் மட்டும்தான் விளக்குனா, வேறு எந்த ஒர்க்கும் பார்க்கல. இன்றைக்கி நிறைய ஒர்க் இருக்குது. அண்ட் ஒரு விஷயம் வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருந்தது என்னென்னா, நிறைய வெடிப்பாங்க, யாழன் பயந்து அழப்போகிறான் அப்படின்னு நினச்சேன். பட் ஆப்போசிட்டாக வந்து நல்ல மழை பெஞ்சுது ஒரு 2 நாளாக. தீபாவளி வரைக்கும் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நினச்சேன். பட் அது ஆகவே இல்லை. குட் மார்னிங். இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது தீபாவளி ப்ரிப்பரேஷனுக்கு. நான் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து இன்னொரு vlogல தான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். பட் நிறைய பேர் இதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணதை பற்றி ஒரு ரீல் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் ஸ்கெட்யூல் சொல்லுங்கள், எப்படி பம்ப் பண்ணுறதுன்னு ஸ்கெட்யூல், நீங்கள் என்ன ஸ்கெட்யூல் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் நான் வந்து எதுக்குமே பெருசாக நான் என்ன வீடியோவில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, நான் பெருசாக எந்த ஸ்கெட்யூலும் வந்து ஃபாலோ பண்ணல. ஃபுல்லாக நான் வந்து ப்ரெஸ்ட் ஃபீட் தான் பண்ணுவேன், நைட்டில் மட்டும் பம்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அது ஏன்னு தெரியல, நிறைய பேர் திருப்பி அதையே வந்து கேட்குறீங்க. ஸோ அதனால கிளியராக சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஓகே, நான் காலையில் இருந்து நைட்டு வரைக்குமே அவன் தூங்க போகிற வரைக்கும் வந்து நான் ப்ரெஸ்ட் ஃபீட் தான் பண்ணுவேன். என்னைக்காச்சும் காலையிலையோ இல்லை நைட்டோ
இல்லை எப்போயோ அவன் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெச் ஒரு 5 ஹார்ஸ் இல்லை 4 ஹார்ஸ் தூங்குறாங்க அப்படின்னா மட்டும் அவனோட விண்டோன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ வந்து நியூ பார்ன் ஸ்டேஜில் வந்து அவன் எவ்ரி 1 hour 1.5 ஹவர்ஸ்க்கு வந்து ஃபீட் எடுத்துகிட்டே இருப்பான். எப்போயாச்சும் வந்து 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு 3 ஹார்ஸ் தூங்குறான் அப்படின்னா அந்த 1.5 ஹவர்ஸை வந்து நான் அந்த கேப்பில் வந்து கண்டிப்பாக வந்து பம்ப் பண்ணி எடுத்துருவேன். ஸோ இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எப்போல்லாம் வந்து அவங்க யூஸ்வலாக தூங்குறத விட அதிகமாக தூங்குறாங்களோ, ஸோ 1.5 ஹவர்ஸ்க்கு நான் ஃபீட் பண்ணணும்னா அந்த 1.5 ஹவர்ஸ் டைம் வந்துச்சுன்னா நான் வந்து பம்ப் பண்ணிடுவேன். ஸோ அவன் 3 ஹவர்ஸ் தூங்குறான் அப்படின்னா. இல்லைன்னா நான் வந்து ஃபீட் தான் பண்ணுவேன். சம்டைம்ஸ் இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நைட்டில் வந்து கொஞ்சம் ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் தூங்க ஆரம்பிச்சாரு. அப்போ வந்துட்டு எனக்கு பிரெஸ்ட் வந்து எங்கார்ஜ்டாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நமக்குமே அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து ரெகுலராக வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனையே இருக்காது மில்க் சப்ளைக்கு. பட் ஒன்ஸ் பேபி வந்து லாங்காக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பிரெஸ்ட் என்கார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து மில்க் சப்ளை என்ன ஆகும்னா ட்ராப் ஆகும். ஸோ மில்க் சப்ளை வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை மூலியமாக தான். இப்போ பேபி வந்து உங்ககிட்ட ரெகுலராக ஃபீட் எடுத்துகிட்டே இருக்காங்கன்னா அந்த மில்க் வந்து வெளியே போய்கிட்டே இருக்கு. ஸோ நம்மளோட பாடி அண்ட் பிரெயின் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஓகே மில்க் வந்து வெளியே போய்கிட்டே இருக்குது, அதனால பேபிக்கு வந்து இவ்வளோ மில்க் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு மில்க் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த மில்க் என்கார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பிரெஸ்ட் என்கார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பிரெஸ்ட்லேயே இருந்துருச்சு அப்படின்னா பேபிக்கு மில்க் தேவையில்லை போல இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ராவாக ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மில்க் சப்ளையே கம்மி பண்ணிடும். ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ என்ன பண்ணுவேன், தூங்கும்போது கண்டிப்பாக எனக்கு பிரெஸ்ட் என்கார்ஜ் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து பம்ப் பண்ணிடுவேன். 2 hours ஒன்ஸ் அந்த மாதிரி பம்ப் பண்ணிடுவேன். இப்போ 4 hours தூங்குறாங்கன்னா நடுவில் ஒரு வாட்டி வந்து பம்ப் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பம்ப் பண்ணிட்டேன்னா மறுபடியும் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவன் வந்து பால் குடிச்சிருவான். ஸோ அதனால அந்த இது மட்டும் நான் வந்து பார்த்துக்குவேன். அண்ட் இன்னொன்று டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு யாழன். ஸோ அப்போ வந்து நான் கேட்டேன், மில்க் சப்ளை இதனால ட்ராப் ஆகுமா? ஏன்னா ஒரு ஸ்ட்ரெச் தூங்குறான், சம்டைம்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் கிடையாது, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு மில்க் சப்ளை நல்லாயிருக்கும். அண்ட் பேபி வந்து சக் பண்ணால் போதும், வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ நான் மார்னிங்லேருந்து எந்த பம்ப் எதுவுமே யூஸ் பண்ணவே மாட்டேன். நைட்டில் இன்கேஸ் ரொம்ப ஸ்ட்ரெச்சாக பெரிய ஸ்ட்ரெச்சில் தூங்குறாரு அப்படின்னா மட்டும்தான் பம்ப் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் வந்து ரெகுலராக இந்த ஸ்கெட்யூல் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபாலோ பண்ணலை. அண்ட் ஒன் மோர் திங், நிறைய பேர் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, ஆக்சுவலாக நான் வந்து லவ்லாப்போட பம்ப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எலக்ட்ரிக் பம்ப். நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் பர்பஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பம்ப் வந்து வாங்கிக்கோங்க. லவ்லாப்பே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து அந்த இது மோட்டார், இதில் இந்த மாதிரி ஒயர் ஃபிட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம வந்து பம்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து லெவல்ஸ் அண்ட் மோட்ஸ்லாம் இருக்குது. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். இது வந்து மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு சிமுலேஷன் தான் உங்களுக்கு ஆன் ஆகும். அதையே திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பம்பிங் அந்த இதுக்கு வந்துடும். இதில் என்ன, இதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக போட்டிருக்கோம். நீங்கள் லெவல்ஸ் கூட மாற்றிக்கலாம். உங்களுக்கு பிரெஸ்ட் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குதுன்னா லெவல்ஸ் கம்மியில் வச்சே வந்து பம்ப் பண்ணிக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ நான் இதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது கூடயே வந்து ஒரு பாட்டில் வரும், அதில் பம்ப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஃபிலிப்ஸில் வந்து மாற்றிடுவேன். ஃபிலிப்ஸோட அவென்ட் பாட்டில் இருக்குது. ஸோ இதுதான் நான் யாழனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் பாட்டில்ஸ் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். என்றைக்காவது ரொம்ப ரேராக நாங்கள் வெளியே போகிறோம், அப்போ வந்து என்னால் ஃபீட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் தான் நான் வந்து பாட்டிலில் எடுத்துக்குவேன். ஸோ ஃபிலிப்ஸோட இந்த ஃபிலிப்ஸ் 7 பாட்டில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நான் பிளாஸ்டிக் தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஏன்னா நான் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுனால பிளாஸ்டிக் தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து செட் ஆஃப் 2 வந்து வரும். இதில் வந்து மாற்றிடுவேன், பம்ப் பண்ண மில்கை இதில் மாற்றிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா உள்ளே தள்ளி வச்சுருவேன். லைக் நம்ம டோர்லலாம் வைக்காமல் உள்ளே நல்லா தள்ளி வச்சிட்டோம்னா ஒரு 4 days வரைக்கும் இது வந்து தாங்கும். 4 days வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்னால் வீட்டுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் தான், நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது. வெளியேனா இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 3 hours 4 hours வரைக்கும் வச்சுக்கலாம். பட் நான் வந்து 3 hours வந்து அது ஃபினிஷ் பண்ண பார்ப்பேன். சப்போஸ் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டேன்னா, அப்படி இல்லைன்னா அது வேஸ்ட்டு தான், தூக்கி தான் போடணும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 4 days வரைக்கும் வரும். இன்கேஸ் நீங்கள் வந்து டெய்லி நான் வந்து பாட்டிலில் ஃபீட் பண்ணிடுவேன் ஒன்ஸ் ஆகுது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னா மட்டும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா
பேபி வந்து டக்குன்னு வந்து நம்ம பாட்டில் ஃபீட் பண்ணும்போது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரீசரில் இருக்கிறது வந்து மெல்ட் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அது லைட்டாக வார்ம் வேறு பண்ணணும். அதனால வந்துட்டு நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு லாங் டேர்முக்கு ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இல்லை நான் ஃபீட் பண்ணிடுவேன் எப்படியாவது 4 டேஸ்க்குள்ளே அந்த பாட்டிலில் இருக்க பால் யூஸ் ஆகிடும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து நார்மலாக வந்து வச்சுக்கலாம். அண்ட் ஸ்டோரேஜ் பேக்ஸ் இருக்குது இந்த மாதிரி. இது வந்து லவ்லாப்போடது. ஸோ நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். டீப் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து 6 months வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு லவ்லாப்போட ஸ்டோரேஜ் பேக் செட் ஆஃப் 25 பேக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பேக்ஸில் வாங்கி ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த பேக்ஸோட லிங்க்கெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து பம்ப் யூஸ் பண்ணலை. எனக்கு ஃபஸ்ட்டு என்கரேஜாக இருந்தது, அதுக்காக தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் பம்பும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான், டிமாண்ட் அண்ட் சப்ளை மாதிரி தான். ஸோ பிரெஸ்ட்லேருந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து மில்க் எம்டி பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு மில்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்படி தான் இது ஒர்க் ஆகும். சப்போஸ் நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து மில்க் வந்து கட்டுறதுக்கெலாம் கூட வாய்ப்பு இருக்குது. அது நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது நான் புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 3 months வந்து பார்த்திங்கன்னா மில்க் சப்ளை பயங்கரமாக இருக்கும். லைக் வந்து என்கார்ஜ்டாகவே இருக்கும். ஒரு 1 hourக்கு அப்புறம் 2 hourக்கு அப்புறம் கூட வந்து பிரெஸ்ட் என்கார்ஜ்டாக இருக்கும். நான் நினச்சேன் அதுதான் வந்து கரெக்டான மில்க் சப்ளை நல்லா இருக்குது அப்படின்னு. பட் ஒன்ஸ் 3 monthsக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் சப்ளை வந்து கொஞ்சம் வந்து ரெகுலேட் ஆக ஆரம்பிக்கும். லோன் கிடையாது, ரெகுலேட் தான் ஆகும். ஸோ என்கார்ஜாக இருக்காது பிரெஸ்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்கார்ஜாக இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சிட்டேன்னா எனக்கு மில்க் சப்ளை லோ ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மில்க் சப்ளை லோலாம் ஆகலை. ஃபர்ஸ்ட் 3 months என்ன ஆகும்னா நம்மளோட பாடிக்கு வந்து தெரியாது பேபிக்கு எவ்வளோ வந்து தேவைப்படுது. அண்ட் ஹார்மோன்ஸ்லாம் பயங்கர பீக்கில் இருக்கும். அதனால வந்து நிறைய மில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது வந்து ஓவர் சப்ளை ஆக்சுவலாக. அண்ட் 3 monthsக்கு அப்புறம் நம்மளோட பேபிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடி வந்து மில்க் சப்ளையை ரெகுலேட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்போ வந்து பிரெஸ்ட் வந்து சாஃப்டாக தான் இருக்கும், என்கார்ஜாக இருக்காது. அதனால நீங்கள் வந்து லோ சப்ளை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இது வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேர், நானே பயந்துட்டு தான் இருந்தேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் வந்து கொஷின் எனக்கும் வந்து டிஎம்ஸில் வந்து போடுறீங்க, லைக் இந்த இப்படி இருக்குது எனக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள். நானுமே லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் காஃபி குடிங்க, அப்புறம் வந்து நிறைய ரைஸ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. எஸ், தேர் ஆர் சம் ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் அது வந்து உங்களோட மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. பட் நார்மலாகவே எல்லாருக்குமே வந்து சப்ளை வந்து நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து ரெகுலராக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாலே போதும். நீங்கள் நல்லா ஓகேவா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பசி அடங்குற மாதிரி சாப்பிட்டுட்டு, அண்டு நிறைய சாப்பாடு மட்டும் சாப்பிட்றது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டு மீல், வீட்டில் சமைக்கிற பேலன்ஸ்டு மீல் எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு அண்ட் ரெகுலராக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாலே போதுமானது. இதுக்காக ஸ்பெஷலாக வந்து இந்த நிறைய மார்க்கெட்டில் நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அண்ட் நிறைய பால் குடிக்கணும், பட் பால் குடித்தா பால் வரும். அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. எங்கள் அம்மாலாம் புதுசு சொன்னாங்க. ப்ரெட்டு சாப்பிட்ணுமா, பால் நிறைய குடிக்கணுமா, அப்புறம் வந்து காஃபி குடிக்கணுமா, அப்புறம் பருப்பு சாப்பிடாத, அப்புறம் வந்துட்டு சிக்கன் சாப்பிடாத, அப்போலாம் நிறைய பேர் பாப்பாவுக்கு சூடாகிடும், கேஸ் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணலனாலுமே பாப்பாவுக்கு கேஸ் வரதான் செய்யும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. தே ஆர் டெவலப்பிங், டைஜஸ்டிவ் சிஸ்டமாக டெவலப்பிங். நான்லாம் யாழனுக்கு நிறைய பார்த்துருக்கேன். எதுவுமே பண்ணலனா கூட அவனுக்கு வந்து கோழிக்குள்ளெல்லாம் வந்து அவன் அழுதுருக்கான் அந்த கேஸ் பெயின்லலாம். ஸோ நம்ம வந்து அது நம்ம கையில் இல்லவே இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக அவங்களே வந்து நார்மலாக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எதை பற்றியும் வந்து வரி பண்ணிக்காமல் உங்களுக்கு எதாவது டவுட்டுனா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேட்குறது டாக்டராக தான் இருக்கணும். உங்கள் அம்மாவோ இல்லை பாட்டியோ அவங்கெல்லாம் ஓகே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறாங்க. பட் வந்து உண்மையாக ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட் அட்வைஸ் நான் கொடுக்குறது. யார் சொல்கிறதையும் வந்து காதில் போட்டுக்காதீங்க. உனக்கு மில்க் வரல அப்படிலாம் சொல்கிறத காதில் போட்டுக்காதீங்க. ஆமாம், அவரை சொல்லிட்டாரு. ஏய் என்னடா பட்டோ யாழ்குட்டி, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. நீ கோஆப்ரேட் பண்ணுவியா அம்மாக்கு? கோஆப்ரேட் பண்ணுவியாடா தங்கம்?
ஓகே, இந்த தீபாவளி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணலான்னு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். எல்லாமே ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்டில் தான் போட்டிருந்தேன். நான் எப்போவுமே இந்த ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்டில் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. ஒன்று வந்து டேமேஜ் ஆகி வர வாய்ப்பு இருக்குது நிறைய. இன்னொன்று காஸ்ட் அதிகம். அதனாலேயே அதை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நேரில் போய் தான் வாங்குவேன். பட் இந்த வாட்டி கொஞ்சம் டைமே இல்லாததுனால சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஸ்விக்கிலேயே போட்டாச்சு. ஸோ வீட்டுக்குள்ளே டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரியல் ஃப்ளவர்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். பட் இந்த வாசக்காலெல்லாம் தொங்க விடுறதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்லேருந்து இது வாங்கியிருந்தேன். 5 வந்து ஆரஞ்ச் அண்ட் 5 எல்லோ ஸ்ட்ரிங்ஸ் வந்து வருது. குவாலிட்டி வந்து ஓகேவாக இருந்தது இந்த ப்ரைஸ்க்கு. அண்ட் பேப்பர்னால கொஞ்சம் வந்து கசங்கி இருந்தது. அது இந்த மாதிரி நம்ம வந்து கையை வச்சு எடுத்து விட்டோம்னா நல்லா கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தீபாவளிக்கெலாம் வந்து டெக்கரேட் பண்ணுறேன். ஸோ அது வந்து நல்லாவே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த ஸ்ட்ரிங்ஸ் மட்டும்தான் தொங்க விடுறதுக்கு டைம் கிடச்சிது. ஸோ இதை மட்டும் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வச்சு வீட்டில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போவே பண்ணிட்டா கொஞ்சம் வாடி போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் தான் நான் எல்லாமே பண்ணலான்னு நினச்சிருந்தேன். பட் இந்த டெக்கரேஷனுக்கே பாதி நாள் மேலே போயிடுச்சு. என்னால் தீபாவளி வந்து ஒழுங்காகவே செலிப்ரேட் பண்ண முடியலையோ அப்படின்னு தோணிடுச்சு. வீட்டில் எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கோலம் போடணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ கொஞ்ச நாளாகவே நான் கோலம் போடுறதையே ஸ்டாப் பண்ணிட்டேன். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதே வந்து பெரிய வேலையாயிடுச்சு. ஸோ இன்றைக்கி தீபாவளிக்கு கண்டிப்பாக கோலம் போடணும் அப்படின்னு நினச்சி ஸ்டென்சில் வாங்கலான்னு தான் பார்த்தேன். பட் எனக்கு இந்த ஸ்டென்சில் எல்லாம் பெருசாக இஷ்டம் இல்லை. பட் அது ஈஸி ஒர்க்குக்கு. பட் எனக்கு வந்து அது இஷ்டம் இல்லாததுனால காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 5:30க்கெலாம் எழுந்து வந்து கோலம் போட்டாச்சு. அது என்னமோ இந்த ட்ரெடிஷ்னலாக இந்த கோலம் மாவில் போட்டு கலர் போடுறது தான் எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த கோல மாவெல்லாம் எங்கே இருந்துச்சுன்னே தெரியல. திடீர்னு தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் கூட ரொம்ப கட்டியாகி ஏதாவது ஸ்பாயில் ஆகிருக்கும்னு நினச்சேன். பட் லக்கிலி எல்லாமே ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. ஓகே, என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து தீபாவளி அப்படின்னா பட்டாசு அதெல்லாம் தாண்டி குலாப் ஜாமுன் தான் ரொம்ப பிடிக்கும். காலையில் எழுந்து பல்லு விளக்கிட்டு வந்து முதல்ல நான் பண்ணுற வேலை வந்து குலாப் ஜாமுன் சாப்பிட்றது தான். ஒரு 5 குலாப் ஜாமுனாச்சும் இறக்கிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பேன். ஸோ இப்போவும் நான் அது வந்து அதையே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். காலையில் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு குக்கிங்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கே எனக்கு 11:30க்கு மேலே ஆகிடுச்சு. நடுவில் யாழனையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனாலேயே வந்து ஹாஃப் டே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் டெக்கரேட் பண்ணவே ஆரம்பித்தேன். ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த பூக்கோலம் வீட்டில் போடணும்னு ஆசை. ஒரு விஷயம் என்ன யோசிப்பேன்னா, ஒன்று அதுக்கு ரொம்ப மெனக்கெடணும், உட்காந்து பொறுமையாக போடணும். இன்னொன்று வந்துட்டு நிறைய வந்து பூ வேஸ்ட்டாக போயிடும், செலவாகும் அப்படின்னு நினைப்பேன். பட் இந்த தீபாவளிக்கு ஓகே பண்ணுவோம், என்னைக்காவது ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி தான் இறங்கிட்டேன் இதில். அண்ட்
இன்னொரு மெயின் ரீசன் தீபாவளிக்கு டெக்கரேட் பண்ணணும், இந்த பூக்கோலம் போடணும் அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்துட்டு இந்த குத்து விளக்கு தான். குத்து விளக்கு எனக்கு வீட்டில் வந்து நல்லா பெருசாக 2 வச்சுக்கணும்னு ஆசை. ஸோ அதனால் இந்த தீபாவளிக்கு இது வந்து வாங்கினேன். ஸோ தீபாவளிக்கு அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குவாங்க. ஜுவல் வாங்குற அளவுக்கு இப்போ நகை விலையும் இல்லை, என்கிட்ட பட்ஜெட்டும் இல்லை. ஸோ அதனால் என்கிட்ட இருந்த பட்ஜெட்டுக்கு இந்த குத்து விளக்கு 2 சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து 2500 வரும். ஸோ 2 சேர்த்து 5000 கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து வாங்கி இந்த தீபாவளிக்கு ஏற்றணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி ஃபைனலாக டெக்கரேட்லாம் பண்ணி முடிச்சு பார்க்கும்போது வர்த் ட்ரையிங் அப்படின்னு தான் தோணுச்சு. ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அண்ட் ஹால்வேல 2 கார்னர்லையும் பூ வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து இந்த வெள்ளி குத்து விளக்கு வச்சாச்சு. தீபாவளிக்கு வேறு எதுவுமே பண்ணலை, வெறும் குக்கிங் அண்ட் அதுக்கப்புறம் இந்த டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த தீபாவளியை நான் மறக்கவே மாட்டேன். டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு, இப்போது ரெடி ஆகிடலாமா? நான் குவிக்காக என்னோடய அவுட்ஃபிட் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். தீபாவளிக்கு சாரீ எடுத்திருந்தேன். இது வந்து ஃப்ரம் சென்னை சில்க்ஸ். ப்ளவுஸ் நான் எதுவுமே ஸ்டிச் பண்ணல. ஸோ என்னோடய சீமந்தம் ப்ளவுஸே வந்து பேர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் யாழனோட ட்ரெஸ், யாழனுக்கு வந்து RMKVலேருந்து ட்ரெஸ் எடுத்திருந்தோம். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது இதுவும். இது பிக்சர்ஸ்லாம் நான் பின்னாடி ஷேர் பண்ணுறேன். நான் வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை, பிக்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா புடவை கட்டிட்டு அவ்வளோ அனலாக இருந்துச்சு, என்னால் கொஞ்சம் கூட நிற்க முடியல. ஃபோட்டோ எடுத்துகிட்டு உடனே நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ எதுவுமே எடுக்கலை. இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஸ்பெஷலாக எடுத்து கொடுத்தாங்க. மச் லவ் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தது. ஒரு ப்ரௌன் கலர் டாப் அண்ட் பேண்ட் செட். இதுக்கு ஸ்லீவ்ஸும் வருது, வேணும்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஈவினிங்கில் லைட்டாக விளக்கு மட்டும் ஏற்றிட்டு, பால்கனியில் 2 விளக்கு எனக்கு குத்து விளக்கு மட்டும் ஏற்றிட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நான் மார்னிங்கே வந்து பெருசாக ஃபோட்டோஸ் எடுக்கலை தனியாக. அதனால சரி இந்த அவுட்ஃபிட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இதில் மட்டும் எடுப்போம் தனியாக அப்படின்னு நினச்சேன். குயிக்காக ஒரு மேண்டேட்ரி ஃபோட்டோ ஷூட்டே நடந்துச்சாங்க. ஃபோட்டோஸ் எடுக்க முடியும்னு நினைக்கல, ஏன்னா மார்னிங்கும் எடுக்க முடியல, எனக்கு ஒர்க் இருந்ததுனால. ஈவினிங் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் ஈவினிங் சவுண்ட் இன்னுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் யாழன் கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் லக்கிலி என்னமோ தெரியல, அவனுக்கு அந்த சவுண்ட் அஃபெக்ட் பண்ணலையான்னு தெரியல. பட் அவனுக்கு கேட்குது, சம்டைம்ஸ் ரியாக்ட்லாம் பண்ணுறான். பட் ரொம்ப அழுகலை, ரொம்ப கிராங்கி ஆகலை. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் தீபாவளிக்கு வச்சு செய்ய போகிறான் அப்படின்னு நினைக்கிறேன். யாழன் டைம் கொடுக்கும் போதே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இதுக்கப்புறம் கிவ் அவேக்கு நான் பேக் பண்ணணும். கிவ்அவேக்கு வந்து நான் இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு லாங் பேக் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே பேட்டர்னில் தான் இந்த கிவ்அவேக்கும் வந்து வின்னர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். கிவ்அவே வின்னர்ஸை சீக்கிரமே வந்து இன்ஸ்டாகிராமில் ரிவீல் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நான் மந்த்லி ஒரு கிவ்அவே போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து தீபாவளிக்காக தான் சரி வெயிட் பண்ணி 5 பேருக்கு கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் 2த்துலேயும் ஃபாலோ பண்ணுறேன் அண்ட் ரெகுலராக ஆக்டிவாக இருக்குது ஒரு 5 பேருக்கு இந்த வாட்டி செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ரேண்டமாக தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஈச் டைம் கிவ்அவே வந்து பண்ணும்போது அந்த கிவ்அவேக்காக ஒரு சிலர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிடுறாங்க. ஸோ அதனால என்னால் கொடுக்க முடியாது. அண்ட் ஒரு சிலர் வந்து ஒரு கன்சர்ன் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, ஒரு மாதிரி இன்ஆக்டிவ் ஃபாலோவர்ஸும் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து நீங்கள் கொடுக்கணும், அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும், ஆக்டிவாக இருக்க ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கரெக்டு தான். பட் இன்ஆக்டிவ் ஃபாலோவர்னால் அவங்க என்னோட ஜெனுவின் ஃபாலோவர்னு எனக்கு எப்படி தெரிய வரும்? கண்டிப்பாக எனக்கு ஐடியா இருக்காது. நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் தான் எனக்கு தெரியும்
நீங்கள் என்னை எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க அண்ட் ஒரு விஷயத்துக்கும் வந்து லைக் போடுறீங்க, கமெண்ட் போடுறீங்க, ஏதாவது டிஎம் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது டவுட் கேட்குறீங்க அப்படின்னா ஓகே இவங்க நம்மளை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கும் அப்போ தான் தெரிய வரும். ஸோ என்னால் தெரியாமையும் இவங்க நம்மளோட பாசிவ் ஃபாலோவர் அப்படின்னு கொடுக்க முடியாது. ஸோ இதை நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தீபாவளிக்காக ஒரு 5 பேருக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் யூடியூப்பில் மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறதே கஷ்டம். இன்ஸ்டாகிராம்லையாவது மெசேஜ் இருக்குது, நான் ஃபாலோ பண்ணி கேட்டு அவங்க அட்ரஸ் வாங்கி எப்படியாவது அனுப்பிச்சிடுவேன். பட் யூடியூப்பில் நான் சம்டைம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். முன்னாடி கிவ்அவேஸ் கண்டக்ட் பண்ணும்போது யூடியூப்க்கு மட்டும் கொடுக்கும்போது ஒரு சிலர் வந்து பதிலே போடாமல் போயிடுவாங்க. நீங்கள் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க ரிப்ளையே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வேறு யாராவது செலக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் ரெண்டுத்துலேயுமே ஆக்டிவாக இருக்க என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது வந்து தீபாவளி கிவ்அவே. ஹாப்பி தீபாவளி டு யூ ஆல். திஸ் டைம் நீங்கள் ஜெயிக்கலை கிவ்அவேல வந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. மந்த்லி நான் கிவ்அவே போட்டுட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய கிவ்அவேஸ் பண்ணியிருக்கேன். சைலண்ட்டாக ஒரு சிலர் பண்ணியிருக்கேன், ஒரு சிலர் வந்து பப்ளிக்காக பண்ணியிருக்கேன். அதில் வந்து ரிப்பீட் ஆகாமல் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த வாட்டி ரிப்பீட் ஆகாமல் புது சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு தான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் எனக்கு உங்களோட பேர் வந்து மைண்டுக்கு வரும். ஸோ அதனால இந்த வாட்டி ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஹோப் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா மேபி நீங்கள் வந்து வேறு யாருக்காவது கிஃப்ட் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த தீபாவளி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா யாழன் கூட இருக்கான் அண்ட் நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்காக இந்த கிவ்அவே வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் ஸ்பெஷலாக தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணி இதை போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி முடிஞ்சு வீக்கெண்டில் தான் வரப்போகுது. பட் ஸ்டில் இந்த நான் தீபாவளி அன்னைக்கு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். வெரி ஹாப்பி தீபாவளி. அண்ட் இந்த தீபாவளிக்கு அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் சரி எல்லாமே பாசிட்டிவாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நல்லா சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்காக தான் தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த கிவ்அவே போடணும் அப்படின்னு நினச்சேன். எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். பாய்.